ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பக்கத்துலேருந்தும் இப்போ வந்து வரப்போகுது விமர்சனங்கள். திமுகலேருந்து வரும், அதிமுகலேருந்து வரும், நாம் தமிழர்லேருந்து வரும். மத்திய அரசனுடைய ஒரு அதிகார போக்கு வந்து இருக்குது, மாநில சுயாட்சி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவ்வளவு நீளமான பிரச்சனைகள் இருக்கும்போது இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போதான் முதல் முறையாக வராரு, சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு. அனுபவம் இல்லாத ஒரு நபர் வந்துட்டு இதை கையாள்வார் அப்படிங்கிறதே நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? நான் உதாரணத்துக்கு உங்ககிட்டே கேட்குறேன். முதல் முறை இந்த சேனலில் நீங்கள் வந்து உட்காரும் பொழுது நீங்கள் என்ன தகுதியோடு வந்திருப்பீங்க? இந்த சேனலுடைய உரிமையாளர் என்ன தகுதியோடு உங்களை உட்கார வச்சிருப்பார்? இவங்க திறமையாக எதிரணியில் வந்து உட்கார்றவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்களா? சிறப்பாக கேட்பாங்களா? அரசியலுடைய அனுபவம் பற்றின வரலாறு இவங்களுக்கு தெரியுமா? இவங்களால் வந்து குறுக்கு விசாரணை பண்ண முடியுமா? அது நம்ம டிவியினுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பிரபலத்தை கொடுக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் இருந்தாலும் உங்ககிட்ட பேசின அந்த 5 நிமிட விஷயத்தை வச்சு தானே உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருப்பாரு. அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்திருக்கலாம், 1 மணி நேரம் பேசியிருக்கலாம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது ஏன் விஜய்க்கு மக்கள் இவ்வளோ பெரிய ஆதரவை கொடுத்துருக்காங்கன்னா ஏன் அவருக்கு அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கிட்ட வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கணும்னு செயல்பட மாட்டார்னு நினைக்கிறீங்க? நீங்களும் அவரும் ஒன்று தானே ஜனநாயக நாட்டில். உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணும்போது அதை ஏன் விஜய் செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்க? அவருக்கு மட்டும் அனுபவம் வேணும். உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் தான் நீங்கள் முதல் நாள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க, உட்காந்து அதில் 3 ஆரம்ப நாட்களில் சில தவறுகள் இருந்திருக்கும், சரி செய்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இல்லையா? ஸோ இதே விஷயம் தான் விஜய்க்கும். கண்டிப்பாக ஒரு புதியவர் தான், ஆனால் அவர் அரசியலை பார்க்காதவர் அல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அதிகாரம் தான் அவர் கையில இன்னைக்கு புதுசா வந்திருக்கு. இந்த மாநிலத்திலையும் இந்த தேசத்திலையும் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியலையும் அவர் பல ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தான்.